கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் சவால் நிறைந்த அநேக அற்புத சாட்சிகளோடு உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தின் எல்லா கட்டுகளையும் உடைக்கும் வல்லமையான அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த ஜபம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களிலே எங்கே எங்கே கட்டுகளும் காயங்களும், எங்கே எங்கே உபத்திரவங்களும் வேதனைகளும் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கிறதோ, எல்லா கட்டுகளையும் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்திருந்தாலும் சரி, இன்று இந்த அதிகாலை ஜபம் எல்லா கட்டுகளையும் உடைக்கும், உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை கட்டி வைக்க இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஓ, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்பொழுது நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உங்களை எந்த கண்ணியும் கொண்டு அல்லது எந்த கட்டுகளை கொண்டும் உங்களை கட்ட, அடக்க, உங்களை கெடுக்க, நாசமாக்க இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீங்கள் உலகத்தை, ராஜ்யங்களை ஜெயிப்பீர்கள். ஆமென். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று யோவான் சுவிசேஷத்திலே திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறதை உறுதியாய் நம்புங்கள். உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உங்களை எந்த கயிறுகளை கொண்டும், சங்கிலிகளை கொண்டும், சிறையிருப்பின் கதவுகளை கொண்டும் அடக்க, கட்ட உங்களை சிறைப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த கயிறுகள் வைத்து கட்டினாலும், எந்த மந்திர சூனிய சூழ்நிலைகள் உங்களை அடக்க, கெடுக்க, ஒடுக்க பார்த்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ, சர்ப்பங்களை மிதிக்கவும், ஓ, தேள்களை எடுக்கவும், அன்பு தேவ பிள்ளைகளை சிங்கங்களின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கவும், பால சங்கத்தையும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாரே. எப்படி உங்களை எந்த கண்ணியால் கட்டுவது? ஆமென். நன்றாய் கவனியுங்கள். இந்த கட்டுகள் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளே, சிம்சோனை அந்த தேசத்திலே உள்ள பலமான கயிறுகளால் பலமான நபர்கள் எல்லாம் கட்டினார்கள். ஆமென். ஓ, கடுமையான கட்டுகளோடு கட்டினார்கள். அதே போன்று யாரையும் எங்கேயும் எதையும் கட்டி இருக்க மாட்டார்கள். அப்படியாய் கட்டப்பட்ட கட்டுகள் கூட பரிசுத்த ஆவி சிம்சோன் மீது இறங்கி வரும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வல்லமையான வலிமைமிக்க கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல்களை போலானது என்று வாசிக்கிறோமே. அப்படியே உங்கள் மேல் இருக்கிற எல்லா மந்திர சூரிய கட்டுகளும், எல்லா விதமான மாயாஜால மாந்திரீக கட்டுகளும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா பாவ சாப கட்டுகளும் இப்பொழுதே உடையும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுப்போம் என்று நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். அசாதாரணமானவர்கள். ஐயா, எப்படி நாங்க அசாதாரணமானவர்கள் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவு சின்னவர்களாய், சிறியவர்களாய், சாதாரணமானவர்களாய் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில்.
உலகத்திலே இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், மந்திர சூனியங்கள், மாந்திரீகங்கள் அல்லது எந்த விதமான பிளாக் மேஜிக்குகள், பாவ சாப கட்டுகள் எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் நம்புகிற வரையிலும் உங்களை அசைப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரமும் இல்லை, அனுமதியும் இல்லை என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். முதலாவதாக, இயேசு நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற சர்வ வல்லவர், எல்லா நோய்களையும் சுகப்படுத்துகிற, எல்லா வாதை நோய் துன்பங்களிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற அற்புதமான வல்லமை படைத்தவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது யார் உங்களை கட்ட முடியும்? ஆமென். அப்படியாய் கட்டியிருந்தாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினிக்காய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காய், பரிசுத்த ஆவி உங்கள் மீது பொழிந்தருள வேண்டும் என்பதற்காய், ஐயா, நீங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களை அனல் மூட்டுகிறவர்களாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படியே உங்கள் அக்கினி பற்றி எரியும் பொழுது எந்த சங்கிலிகளும் எந்த கட்டுகளும் உங்களுக்கு எதிர்க்க முடியாது. நீங்கள் விடுதலை, ஒரு செகண்ட்ல விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் வெறும் பேச்சுக்கள் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே. இவைகள் வெறும் பேச்சுகளோ அல்லது கவர்ச்சிகரமான வார்த்தைகளோ அல்ல. இவைகள் கொடுக்கிற இந்த வழிமுறைகளின்படி ஜனங்கள் ஒரு செகண்ட்ல அவர்கள் விடுதலை ஆகிறதை நீங்கள் இப்பொழுது தொடர்ந்து காணப்போகிறீர்கள். ஒரே செகண்ட்ல எப்படி இந்த ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். இத்தனை திரளான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லும் வண்ணமாய் கர்த்தர் இவர்கள் கட்டுகளை அறுத்ததை நீங்கள் கண்ணார இப்பொழுது காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியா என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள். உங்களை கட்டி வைக்க எந்த நோய்களுக்கும், எந்த உபத்திரவங்களுக்கும், எந்த பிணிகளுக்கும், எந்த விதமான வியாதிகளுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல பிணிகளையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அற்புதமான ஆண்டவர் அப்படியே பேதுருவின் மாமியினுடைய கரத்தை பிடித்த பொழுது, ஐயா, அந்த காய்ச்சலை அவர் கடிந்து கொண்ட பொழுது, எழும்பவே முடியாத கடும் ஜுரத்தில் இருந்த அந்த அம்மாளை விட்டு அந்த கட்டுகள் தளர்ந்தது, சங்கிலிகள் முறிந்தது, எந்த வாதை நோய் கட்டுகளும் தகர்ந்த அந்த நிமிடத்திலே அந்த அம்மாள் எழுந்து எல்லோருக்கும் பணிவிடை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவே, அப்பா, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், உம்முடைய தழும்புகளினாலே சுகமாகிறோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, தேவ மகிமை நீங்கள் உணர்ந்தாலும் சரி, உணர முடியாவிட்டாலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவ மகிமையினால் காத்துக்கொள்ளும். குளோரி. இரண்டாவதாக, விசுவாசத்திற்கு பதிலாய் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஐயா, உங்க விசுவாசத்தினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வியாதி என்கிற துன்பம், உபத்திரவம் என்கிற எல்லா கொடுமைகளிலும் இருந்து உங்கள் விசுவாசமே உங்களை விடுவிக்கும். ஹல்லேலூயா. மார்க் 5:34 இப்படியாய் 12 ஆண்டு காலமாய் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட அந்த ஸ்திரீயானவள், பாருங்கள், கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரலை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்தாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வஸ்திரங்களை தொட்ட, வஸ்திரத்தின் பின்தொங்கலை தொட்ட அந்த நொடி பொழுதிலே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, கட்டுகள் முறிந்தது, கண்ணிகள் தெரித்தது. அந்த அன்பு சகோதரி விடுதலையானால். கர்த்தரோ, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இன்று எத்தனை வியாதிகள், துன்பங்கள் அல்லது எவராலும் எதாலும் குணமாக்கவே முடியாத பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கிறீர்களோ, இன்று உங்களுக்கு விடுதலை தரும்படியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, மூன்றாவதாக, தேவனுக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. லூக்கா 18:27 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்னும் பாருங்க, ஒரு மரித்து 4 நாளாகி போன ஒரு சரீரம் இருக்கிறது அங்கே. ஐயா, மரித்து போனவன் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனாகிய லாசரஸ் என்கிறதான இளைஞன். பாருங்கள், ஆண்டவர் அங்கே வந்த பொழுது, நல்ல கவனிங்க, ஆண்டவர் வரும் பொழுதே அங்கே இருக்கிற பிசாசுக்கு நன்றாய் தெரியும், பிசாசு கூட்டங்களுக்கும் சத்துருக்கும் நன்றாய் தெரியும். இப்பொழுது வல்லவர், புனிதர், அற்புதர் வந்திருக்கிறார். ஆமென். நாங்களை கெடுக்க வல்லமை, அழிக்க வல்லமை உள்ளவர் வந்திருக்கிறார் என்பதை அவைகள் நன்றாய் அறிந்து கொள்ளும். ஓ மைட்டி காட், கர்த்தர் வந்த மாத்திரத்திலே, அன்பு தேவ பிள்ளைகளை, எங்கே வைத்தீர்கள் அவனை என்று கேட்டு அந்த அவன் இருக்கிற இடத்தை நோக்கி, லாசருவே வெளியே வா என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து சென்ற பொழுது, அந்த நிமிடத்திலே, அந்த செகண்ட்ல 4 நாள் ஆகி மரித்து நாறி போன அந்த சரீரம் உயிர் பெற்றது. எந்த மரண கட்டுகளும் கண்ணிகளும் சங்கலிகளும் அந்த இளைஞனை கட்டி வைத்திருக்க கூடாமற் போயிற்று. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் உச்சரியுங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை, எங்கள் கர்த்தர் எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், எங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், எங்களை ஒரு நாளும் கெட்டு போக அவர் விடுவதில்லை, எங்களை தனியே அனாதைகளாய் விடுவதில்லை, அவர் எங்களுக்கு சொன்னதை செய்து தீர்க்கும் அளவும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்பது சத்தியம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஜெயிக்க இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இராது. ஆமென். பாருங்க, லாசரஸ் இவர் சொன்ன வார்த்தையை அனுப்பின அதே நொடி பொழுதிலே எழும்பி வருகிறானே, எத்தனை பெரிய ஆச்சரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற காரியங்கள் நடந்து உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் குடும்பத்தாருமாய் விடுதலை அடையும்படியாய், எந்த காரியத்திலே விடுதலை இல்லாதபடி இருக்கிறார்களோ, எந்த காலத்திலே வளர்ச்சியும் உண்மையும் கர்த்தர் கொடுக்கிற மேன்மையும் பெற முடியாதபடி ஜனங்கள் தவிக்கிற போதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டியது, அன்பு தேவ பிள்ளைகளே, நான்காவதாக தேவனுடைய வார்த்தையிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. ஓ க்ளோரி. எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எல்லா கொடுமையும் கடுமையுமான ஆயுதங்களை காட்டிலும், இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் அதிக வல்லமையுள்ளதா இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆதலினால் நம்புங்கள், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அவர்கள் தொழில், வாழ்க்கை, ஜீவிதங்களில் இருந்து, அழிவில் இருந்து பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது, நிச்சயமாய் அதை ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயா, இவைகள் அப்படியாய் ஆக கடவது, இப்படியே ஆக கடவது, தேவனுடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்று அது பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பெரிய படை தளபதியாகிய நாகமான் கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். பாருங்க, தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யோர்தானிலே சென்று 7 முறை மூழ்கின பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, முற்றிலுமாய் அவன் சரீரம் சிறு பிள்ளையின் சரீரம் போல், மாம்சம் போல் மாறிற்று. அற்புதம் அங்கே நடந்தது. தேவ வார்த்தை வரும் பொழுது அது அக்னியாய், ஆமென், கம்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய், அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியாய், ஜீவனாய் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது எல்லா கட்டுகளும்
மாறிவிடும். ஆமென். எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா பலகீனங்களும் மாறும், எல்லா விதமான வாதை, நோய், துன்பங்கள், உபத்திரவங்கள் அப்படியே முழுமையாய் மாறிவிடும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஐந்தாவதாக இயேசுவின் நாமத்திலே வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அப்படியாய் நன்றாய் கவனியுங்கள். அந்த எருசலேம் நகரத்திலே ஆலய வாசலில் பிறவியிலே இருந்து முடவனாய் இருந்தவனை இந்த அற்புதமான அப்போஸ்தலர்கள் கண்டு பிச்சை கேட்ட அவனிடம், எங்களிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவர்கள் சொன்ன அந்த நிமிடத்திலே, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கரடுகள் முரடுகளாய் இருந்த கால்கள் எல்லாம் பலன் கொண்டது. ஐயா, ஜீவன் உண்டாயிற்று. ஒரே நொடி பொழுதில் முடவனாய் கிடந்த மகன், வருட கணக்கில் முடவனாய் கிடந்த மகன் உயிர் பெற்று எழும்பினான் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா விதமான சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் ஒரு அற்புதமான, நல்ல கவனிங்க, ஒரு அற்புதமான காரியத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆறாவதாக கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் விடுதலை தரும், எல்லா கட்டுகளையும் கண்ணிகளையும் நிர்மூலமாக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்களே. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது அது அக்னியாய் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் கடந்து வரும் பொழுது எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் தன்னாலே உடைந்து போகும். ஹல்லேலூயா. எல்லா பலகீனங்கள், கட்டுகள், எல்லா விதமான உபத்திரவங்கள் ஒரு நொடி பொழுதில் மாறி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா 13:11 முதல் நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் அந்நாளில் உன் தோழி நின்று, ஓ மைட்டி காட், 28 ஆண்டுகளாய் கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீயை, அவளை பலகீனப்படுத்தின அந்த ஆவியை இயேசு விடுவித்த பொழுது நிமிர்ந்து, அவள் உடனே நிமிர்ந்து 18 வருடம் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி அங்கே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று லூக்கா 13 வாசிக்கிறோமே. அப்படியாய் கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் உங்க வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னுமாய் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் கர்த்தரே சொல்லுகிறார், நல்லா கவனியுங்கள், கர்த்தரே சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்குகிற, உனக்கு சுகமளிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமங்களிலே போடப்பட்டிருக்கிறது, I am the Lord your healer. Amen. அவர் உங்களை விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னுமாக கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்நாளிலே நீங்கள் தோளி நின்று சுமக்கிற சுமையும், உங்கள் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஐயா, உங்களை அவர், ஆமென், நடந்த வேலைகள் நடந்து முடிந்த பிறகு உடன்தானே, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரசங்கங்கள் முடிந்த அப்பொழுதே அநேக அற்புத சாட்சிகளை பார்க்க போகிறீர்கள். ஆமென். கட்டுகள் உடைகிறதை, ஜனங்கள் விடுதலையாகிறதை, ஆமென், பல்வேறு உபத்திரவங்கள், உபாதைகள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து உடனடியாய் அவர்கள் சாட்சி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே,
இன்றும் நன்றாய் கவனியுங்கள். ஓ குளோரி, இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் மறந்து விடாதிருங்கள். ஐயா, அந்த தொழு நோயாளி, அந்த குஷ்ட ரோகி ஆகிய நாமான் என்ன நடந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கேட்டு 7 முறை மரியாதையாய் போய் அவன் யோர்தானிலே மூழ்கிய பொழுது அவனுடைய சரீரம் முழுவதும் சிறு பிள்ளையின் சரீரம் போல், மாம்சம் போல் கம்ப்ளீட்டா மாறி போனது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். இங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஹalleluya, இயேசுவின் நாமத்தினாலே பெரிய வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே பெரிய அலங்காரம் உண்டு. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, இப்படியா இயேசுவின் நாமத்தினாலே வெள்ளியும் பொன்னும் செய்யாததை இங்கே சாதாரண ஜெபம் செய்திருக்கிறது. ஆமென். ஓ, ஆறாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் விடுதலை தரும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போம். ஏசாயா 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்காகிலும் இருந்து நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனம் திரும்புதலை, உங்கள் இரட்சிப்பை பார்த்து களிகூறுகிற ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது, ஹalleluya, இறங்கி வரும் பொழுது மகிமை மகத்துவமான காரியங்கள் நடக்கிறதை நாம் நிச்சயமாய் காணலாம், காண்போம். தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து அவர்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகள், எல்லா உபத்திரவங்கள், கண்ணிகள், உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், வருத்தங்கள் மத்தியிலே என் தெய்வமே, நீர் எல்லா பேரையும் குணமாக்கும்படியாய், ஆமென், எங்கள் பரம வைத்தியராகிய எங்கள் தேவன், ஓ லார்ட், ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாய் இருக்கும்படியாய், ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீங்க சொன்னது போலவே, I am the Lord your healer, நானே உனக்கு சுகம் கொடுக்கிற கர்த்தர் நீ சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே ஒரு முழுமையான மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் அப்பா நன்றி செலுத்துகிறோம். யாத்ராகமம் 15:26 ஓ கர்த்தர் இப்படியா யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் என்னையா நடக்கும்? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா விதமான பயங்களையும், எல்லா விதமான பயங்களையும் சோர்வுகளையும் மாற்றி போடுவார். நீங்களோ ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள், நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். ஹalleluya. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவராய் இருக்கிறபடியினால் நீர் ஓ லார்ட் உம்முடைய பிள்ளைகளை அநேக முறை, ஆமென், நீர் அப்பா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. ஐயா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் ஜெபம் பிணியாளியை ரட்சிப்பதோடு அவன் விசுவாசிக்கிறவனாய் இருந்தால், ஆமென், ஓ க்ளோரி, அவன் ஊக்கமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நிச்சயமாய் மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை
சுகமாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் பரலோக ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், ஓ லார்ட், எல்லா விதமான பனிஷ்மென்ட்கள் எல்லாவற்றிலும் அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ ஆமென் ஆண்டவர் எவ்வகையிலும் தேவ பிள்ளைகளாய் வாழுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மை அடைய செய்யும்படியாய், மகிமையாய் அவர்கள் வாழும்படியாய் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாய் இருக்கிறது என்று நன்றி செலுத்துகிறோம். எழுதப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வாதை நோய் துன்பங்களும் எந்த சத்துருவின் வல்லமைகளினால் கட்டப்பட்டார்களோ, எந்த நாடுகளிலே தேசங்களிலே சென்று அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆமென் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பல்வேறு உபாதைகளை கொடுக்கிற எந்த பலகீனமும் உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி கபரா சந்துரு கபரதரவோ ஓ மைட்டி க்ளோரி நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த பலகீனமும் தாக்காதபடி இன்றே மாற்றம், இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை ஐயா வீடுகளிலே தோட்டங்களிலே ஆமென் எதை கொண்டு எப்படி மாந்திரீகங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் அழியும்படியாய், கட்டுகள் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே வாதை நோய் எல்லா உபத்திரவத்தின் சங்கிலிகளும் எல்லா மரண இருளின் கட்டுகளும் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசுவாசத்தினால் ஆமென் தேவனுடைய வார்த்தையை தேவனை விசுவாசிக்கிறதுனாலே பலன் பெற்றுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகள், பலன் பெற்றுக்கொள்ள போகிற அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாம் உறுதியான விசுவாசத்தோடு அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அமரா சந்து ருக்கபரதரவோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் நீதியின் தேவனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டு. ஓ எங்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னது போல அளவற்ற ஆவியினால் எங்களை நிரப்புவீராக, அளவற்ற கிருபையினால் நிரப்புவீராக. வாகனங்கள் பத்திரமாய் போய் ஆமென் ஆண்டவரே ஐயா அந்த கர்நாடகா மாநிலத்திலே பெர்னாம்பெட் என்கிற இடத்திலே பத்திரமாய் போய் சேரும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகும்படியாய், எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. தேவ தயவும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு சகோதரிகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெர்னாம்பெட் ஆம்பூருக்கும் வெள்ளூருக்கும் சைட்ல வருகிற பெர்னாம்பெட் என்கிற பகுதியிலே 3 நாள் வல்லமையான மகிமையான திறந்தவெளி மைதான கூட்டங்கள் இருக்கிறது. கலந்து கொள்ள மறந்து விடாதிருங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இது ஆச்சரியமாய் அவர்கள் ஊனுக்கெல்லாம் எலும்புக்கெல்லாம் நினமும் சௌக்கியமுமாய் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வேரையும் வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஆமென். நெஞ்சிலாம் படபடனச்சு இது மூச்சு வாங்குற எத்தனை வருஷமாமா
ஒரு 2-3 மாசமா இருந்தது. அப்படியே 2-3 மாசமா படபடப்பட்டு மூச்சு அடைக்குது. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ காலையில இருந்து வந்து ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். எனக்கு இப்போ நல்லா குணமாயிடுச்சு, உற்சாகமா இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். என் மேல அபிஷேகம் இறங்கணும் போல எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு. ஏமா பிரியாவா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கை ஒஞ்சிடுச்சு. எந்த கை? இப்போ என்ன ஆச்சு? என்ன கையில வலிக்குமா? எனக்கு ஆபரேஷன் பண்றாங்க. சரி, இப்போ நான் இங்க வந்தனால எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப. ஹalleluya. ஏமா பிரியாக்கு கை ஒஞ்சு ஆபரேஷன் பண்ணாங்களா? ஆனா இங்க வந்ததுனா நல்லா இருக்கா? கையை தூக்கும்பா, நல்லா தூக்கு. ஹalleluya. இங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா தூக்கு பாருங்க. கையை தூக்காதான், ஆனா இங்க வந்து நல்லா தூக்குதான். தூக்குமா, நல்லா தூக்கி காட்டு. ஹalleluya. அற்புதம். மேரி சிஸ்டர், எந்த ஊர்ல வரீங்க? நாங்க வேடல்ல இருந்து வந்தோம். வேடல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? கால் வலி ஐயா. எத்தனை வருஷம்? 1 மாசமா. 1 மாசமா. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்போ அந்த கூட்டத்துக்கு 3 நாள் எல்லா வலியும் போயிடுச்சா? எல்லா வலியும் போயிடுச்சு. பாருங்க, குனிஞ்சு பாருங்க, காலை குதிச்சு பாருங்க. ஐயா படி நல்லா ஏறணும். நல்லா ஏறுறீங்களா? ஏறி இறங்கி வாங்க. ஹalleluya. கால் வலியை கர்த்தர் குணமாக்குனார். ஆமென். God bless you sister. இப்போ ஐயா வச்சு கை வச்சு ஜெபிக்கும்போது அந்த முட்டி வலியே இல்ல. ஹalleluya. ஹalleluya. 1 வருஷமா வலிக்குமா, ஆனா ஐயா கையை வச்சு ஜெபம் பண்ணாரா, இப்போ முட்டி வலியே கம்ப்ளீட்டா போயிடுச்சா? இது வந்து தைராய்டு இருந்துச்சு 1 வருஷமா. தைராய்டு 1 வருஷமா மாத்திரலாம் சாப்பிட்டு அப்போ அந்த வலி இருந்துதான் இருக்கு. இப்போ என்னாச்சு? இன்னைக்கும் காலையில வலி தான் இருந்தது. இப்போ ஜெபம் பண்ணதுமே ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை. ஹalleluya. 10 நாளா இடுப்பு வலி, இப்போ என்னாச்சு? ஹalleluya. 10 நாள் வலியை இப்போ ஒரே செகண்ட்ல கர்த்தர் குணமாக்கிட்டார். God bless you. God bless you brother. யோவான் பிரதாப் என் பேரு. யோவான் பிரதாப். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து இந்த வலி இருந்துட்டே இந்த முட்டில. இது வரைக்கும் அது முன்னாடி வந்ததே இல்ல. ஆமா, இப்போ பிரேயர் பண்றது வரைக்கும் வலி இருந்துச்சு. ஐயா வந்து முட்டில தட்டி ஜெபம் பண்ணாரு. இப்போ வலியே இல்ல. நல்லா. ஹalleluya. 2 வருடமா முட்டி வலியாட வந்தேன். துக்கத்தோடு வந்தேன், சந்தோஷத்தோடு போறேன். கர்த்தருக்கு கொடான. God bless you. பாருங்க, 2 வருஷமா இந்த மார் வலிக்குமா, விட்டு விட்டு வலிக்குமா, இப்ப கம்ப்ளீட்டா அந்த மகளுக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். என் பேரு மிஸ்ஸஸ் எட்வர்ட் ராணி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருச்சி கருமண்டபம். நான் கடந்த இதே சீகாஸ் ஹாஸ்பிட்டல்ல 22 இயர்ஸா ஜெனடிக் டெக்னீஷியனா இருக்கேன் நானு. சரி, என்ன பலகீனம் உங்களுக்கு? இதை மைக்ரோஸ்கோப் பார்த்து ரொம்ப எனக்கு பெண்ட் பண்ணதுனால எனக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் போயிட்டு அப்பப்போ பிரேக் விட்டு எனக்கு பெயின் வரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு சிவியர் பெயின். எனக்கு கழுத்து C3 C4 டேமேஜ் ஆகிட்டு கையை தூக்க முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதே ரவி ஆபிரகாம் என் தலையில வச்ச உடனே அந்த டைட்டான கம்பரஷன் இமிடியேட்டா இன்ஸ்டன்ட் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நானு மருத்துவ துறையிலே இருந்த அருமையான சகோதரி அந்த லேப் பார்த்தே அவங்களுக்கு முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஆண்டவர் எத்தனை வருஷமா உங்களுக்கு முடியாது? 7 years. 7 ஆண்டுகளாக முடியாததை ஆண்டவர் இன்றைக்கு இரவு அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார். சிஸ்டர், எங்க இருந்து வரீங்க? நான் தென்னூர்ல இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? எத்தனை ஆண்டுகளா உங்களுக்கு இந்த பலகீனம் இருக்குதுமா? இப்படி முன்னாடி வாங்கம்மா. 3 வருஷமா உங்களால குனிய முடியாதா? நடக்க வேலையில செய்து கஷ்டப்பட்டு தான் குனிய முடியும். இப்ப கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க பாப்பா, தேவனுடைய பலத்தினால. ஆமென். நல்ல கைகளை தட்டி. இன்னொரு முறை குனிஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். என் பேர் சிந்தியா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பீமநகர்ல இருந்து வரேன். பீமநகர்ல இருந்து வரீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 நாளா கழுத்து ரொம்ப சுளுக்கா வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி. இப்ப நான் வரும்போது எனக்கு வலி இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு வரும்போது உங்களுக்கு வலி இருந்துச்சு. சரி. இப்ப வந்து அவர்ட்ட ஜெபிச்சதுமே அந்த வலியே இல்ல. ஆமென். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவர் வந்து அந்த இதெல்லாம் கை வச்சதுமே எனக்கு ரிலீஸ் ஆனது. ஆமென். நல்ல கையில தட்டி. வலியோடு வேதனையோடு தான் அருமையான இந்த சகோதரி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த ஜெப வேளையில அவர்கள் மேல கையை வச்ச உடனே ஆண்டவர் அற்புத விடுதலை. ஆமென். ஆமென். ஹalleluya. இப்போ உங்களால முன்னாடி மாதிரி நல்லா இருக்குது. முன்னாடி அதிகமான வலி இருந்தது, ஆனா இப்போ ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா. என் பேர் புனிதா பிரின்சி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவரம்பூர் அண்ணா நகர்ல இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு குழந்தை ஆபரேஷன் பண்ண இடத்துல சதை வளர்ந்துருக்கு. எவ்வளவு நாளா? 7 வருஷமா இருக்கு. சரி. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்தனால அதை ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் வந்து அது சரியாயிரு, எனக்கு சரி பண்ணிடுவார் ஆண்டோன்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு இருந்தேன். ஆனால் எனக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அங்கே வர்ற வரைக்கும் கூட என்னால் வலி தாங்க முடியல, வலியோடு தான் நான் வந்தேன்.
ஆனால் நான் ஒரு தடவை ஃபஸ்ட் ஜெபம் பண்ணும்போது வலி சரியாகலை, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடியும் அவர் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி சுர்றன்னு அப்படி ஒரு பண்ண மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு வலி சுத்தமாவே இல்ல. ஆமென். நல்ல கையில தட்டுவோம். ஹalleluya. முதல் குழந்தை பிறந்து அந்த ஆபரேஷன் பண்ணினதுனால எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷமாக வலியோடு வேதனையோடு இந்த அருமையான சகோதரி வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் அந்த வலியிலிருந்து பூரண சுகம். கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க பாப்போம், கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. இப்ப என்ன நடக்குது? எனக்கு வலி இல்ல, வலி இல்ல, சுத்தமா வலி இல்ல. ஹalleluya. எந்த ஊர் நீங்க? திருச்சி. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? மார்ச் மாசம் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு மார்ச் மாதம் அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருந்த போது பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தாரு. செல்போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தாரு. என்னெல்லாம் உங்களால செய்ய முடியாது? கடந்த 30 வருஷமா நான் டிராவல் ஏஜென்சில வர்க் பண்றேன். ஓகே. எங்க போனாலும் பைக்ல போவேன், பாம்பே டெல்லி எல்லாம் போவேன். சரி. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பார்த்தா சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குன்னாங்க. சரி. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஓகே. அது நார்மலா இருக்கமா இருக்கு, ஏறுது இறங்குது. சரி. அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போனப்ப அவர் வந்து ஸ்பைனல் கார்ட்ல எல்லாம் L3 L13 இருக்கணும், உங்களுக்கு எல்லாமே 10 இருக்குது. அது சரினாங்க. அது செஞ்சு பார்த்தோம், ஒண்ணும் ஆகல. வண்டி ஓட்டும்போது தலை சுத்தும். ENT டாக்டர்கிட்ட போனா ஏர் பேலன்ஸ் இருக்கு. சரி. அப்படி தலை சுத்துனாங்க. 2வது கீழே விழுந்தேன், 3வது கீழே விழுந்தேன். இப்ப நேத்தைக்கு வந்து நான் ஆண்டவர் இந்த நேத்து கூட்டத்துக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. ஓகே. இந்த பேர் சொல்லி கூப்பிடுவார் நினைச்சேன், நேத்து கேட்கல. சரி. நேத்து ஆனா இன்னைக்கு கரெக்டா வந்தவனே ஸ்பைனல். அருமையான சகோதரன் நேற்று இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். கடந்த 3 எத்தனை மாதமா? மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் நடந்தா கூட அவருக்கு தலை சுத்துமா? நேத்து விசுவாசத்தோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான சகோதரன் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டு அங்கே நாம இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். கூட இந்த சிஸ்டரை சாட்சி, இவங்க எங்க கூட எங்க சபைக்கு வரவங்க தான். இவங்க எங்க சொல்லி இப்போ உங்களால ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? அபிஷேகம் இறங்குது. ஓகே. ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஆமென். நல்ல கையில தட்டி. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் நடந்தா கூட தலை சுத்தும், பைக் ஓட்ட முடியாத நிலைமையில இருந்த அருமையான சகோதரனை ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய மனைவி இங்க இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? கை தூக்குங்கம்மா. அவங்க மனைவி அங்க நிக்கிறாங்களா? அவங்க சாட்சின்னு சொல்றாங்க. இவருக்கு நடந்த பலகீனத்திற்கு அங்கே அவருடைய மனைவி சாட்சியாக நிற்கிறார்கள். நம் இயேசு அற்புதங்களை செய்கிறவர். என் பேர் ஐரின். எந்த ஊர்ல? திருச்சில இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 12 வருஷமா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. 12 ஆண்டுகளாக அருமையான சகோதரிக்கு அந்த ஃபைல்ஸ் பிரச்சனை இருந்தது. அதனால நான் எங்களுடைய போதகர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வலிக்குது, அதாவது உட்காந்து எழுந்திருக்க கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உட்காரவே முடியாது. ஆனாலும் நான் இந்த ஜபத்துக்கு இந்த கூட்டத்துக்கு எப்படியும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நேற்று என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படியும் நான் ஜபம் பண்ணிட்டு நான் போயே தீர்வேன், எனக்கு சுகம் தரணும் அந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர் வந்து எனக்கு சுகத்தை. ஜப வேளையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கோடி நன்றி. உங்களுக்காக ஜபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எனக்கு ஜபம் பண்ணும்போது அந்த இடம் சுர்ரன்னு இருந்துச்சு. ஹalleluya. சொல்லும் போது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆண்டவருடைய வல்லமை இந்த அருமையான சகோதரியை தொட்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். பாருங்க, உட்கார்ந்து காட்டுறாங்க பாருங்க. உட்கார முடியாத ஒரு சகோதரி ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப நல்லா உணர்றீங்களாமா? நான் உணர்றேன். இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 12 வருஷம். ஆனா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே இருந்தேன், இந்த 3 நாள் கூட்டத்துல நான் எப்படியும் கலந்து கொள்வேன்னு வந்தேன், தீர்மானமா வந்தேன். எனக்கு பலம் கொடுத்தார். நன்றி கர்த்தருக்கு. பேரு இருதயநாதன். இருதயநாதன். எந்த ஊரு? இங்க தாங்க, திருச்சி தான், வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையில. உங்களுக்கு என்ன பலகீனம் இருந்துச்சு? எனக்கு இந்த ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்ணு சரியா தெரியல. சரி. இந்த காது அடப்பாவே இருக்கும். அவர்களுக்கு அவங்களுடைய இந்த இடது காது அடைத்து போன நிலைமை, கண்ணுலையும் சரியா பார்க்க முடியாத. எத்தனை ஆண்டுகளா இந்த பலகீனம் உங்களுக்கு இருக்கு? ஒரு 6-7 வருஷமா. 6-7 ஆண்டுகளாக அவர்களுடைய ஒரு காது அடைத்த ஒரு நிலைமையில, கண் பார்வை கூட கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான சூழ்நிலைமையில இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஐயா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஓபனா இருக்கு. ஆமென். காது ஓபனா, நல்ல தெளிவா இருக்குதா? நல்லா கேக்குதா உங்களுக்கு? 6 ஆண்டுகளாக கேட்காத அடைத்து போயிருந்த காதை ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக இன்னைக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹalleluya. சுசிலா, எங்க இருந்து வர்றீங்க? வண்ணாரப்பேட்டையில இருந்து. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கை வந்து எனக்கு இந்த கையோட காலோட ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு
1 மாச அளவுல ரொம்ப வலியா இருந்துச்சு. இந்த இடது கையும் அவங்களுக்கு இடது காலும் 1 மாத காலமாக மிகுந்த வலியும் வேதனையோடு இருந்திருக்காங்க. வந்து நேத்து உட்கார்ந்து இருக்கும்போது கூட என்னால ஜெபம் பண்ண கூட இந்த கை மரமரப்பா இருந்துச்சு. சரி. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மரப்பரப்பு இந்த கை வலி கால் வலி போகும் ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். இப்ப மேல வர வரைக்கும் எனக்கு ஆனா அந்த வலி இருந்துச்சு. மேல இந்த மேடை ஏறி வருகிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த வலி, அவர்களுடைய இடது கையும் இடது காலிலையும் அந்த பலகீனம் இருந்து கொண்டே இருந்தது. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ஐயா ஜெபம் பண்ணாங்க, ஏதோ என்ன எப்படியோ தள்ளுன மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வலி என்ன விட்டு தேவனுடைய வல்லமை இந்த அருமையான சகோதரின் மீது இறங்கி இருக்கிறது. நன்றை கரங்களை தட்டலாம். சுகம் கொடுத்து விட்டார். ஆமென். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதற்கு இன்னைக்கு சாட்சியாக நிக்கிறாங்க. நல்ல கை அசைச்சு காட்டுங்க பாப்போம். நல்ல கை அசைச்சு காட்டுங்க. நல்ல காலை நல்லா உதறி காட்டுங்க. வலி இருக்குதா? இப்போ வலி இல்ல. இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன். என் பேர் சகாயராணி, நான் திருச்சியில இருந்து வரேன். ரொம்ப 20 வருஷத்துக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 20 ஆண்டுகளாக அவர்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு முழங்கால் வலி அதிகமா இருந்தது. சரி. நான் கால்ல நீல் கோப்பை போட்டுக்கிட்டு தான் இப்போ ஒரு 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்கிறேன். இப்ப போட்டிருக்கீங்களா? இப்பயும் போட்டிருக்கிறேன் நானு. இப்ப இனி தேவையாது உங்களுக்கு? இனிமே தேவையில்லை. அப்ப எடுத்துடலாம்ல. கால் வலி நான் போய் எடுங்க பாப்போம். இப்ப போட்டிருக்கீங்களா? எடுங்க சிஸ்டர், வாலண்டியர்ஸ் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. இங்க வாங்க. காலில் பலகீனத்தோடு நீ கேப் போட்டுதான் அவங்களால நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில அவங்க இருந்திருக்கிறாங்க. வலி வேதனை அவர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. ஆனா இங்க வந்து ஜெபம் பண்ண போது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹalleluya. ஒரு கையில அப்படி தூக்கி காட்டுங்க. எத்தனை வருஷமா இத போட்டுருக்கீங்க? நான் நீல் கேப் போட்டுக்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கிறேன். சரி. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எனக்கு இப்ப விடுதலை கொடுத்திருக்காரு. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கரங்களை நல்ல கைகளை தட்டி வைக்கலாம். கொஞ்சம் நடந்து காட்டுங்க பாப்போம். கொஞ்சம் நடந்து வாங்க. இப்படி நேரா நடங்க. அப்படி போயிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லா போயிட்டு வாங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் கூட வேகமா நடந்து பாருங்க. ஹalleluya. கரங்களை நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டுவோம். இனி அந்த நீல் கேப் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு லெல்லி. சரி. துவாக்குடி மலையிலிருந்து வர்றீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கையும் காலும் சரியா வராம இருந்துச்சு. எந்த கையும் காலும் சரியாக வராம இருந்துச்சு? வலது கையும் வலது காலும். வலது கையும் வலது காலும் சரியாக அவங்களுக்கு வராத ஒரு நிலைமையில எத்தனை வருஷமா? 3 வருஷமா இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. வேற எல்லாம் என்ன செய்ய முடியாது? வேலையெல்லாம் வெயிட்டான வேலை தூக்க எந்த வெயிட்டான வேலையும் செய்ய முடியாது. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து கையெல்லாம் கொஞ்சம் நல்ல பலமா இருக்குது. நல்லா சொல்லுங்க மைக்ல. கை தூக்க முடியுது, நடக்க முடியுது, நல்லா தூக்க முடியுது, அசைக்க முடியுது. ஹalleluya. செய்திருக்கிறார். நல்ல கையை ஹalleluya. நல்ல கையை நீட்டி காட்டுங்க பாப்போம். நல்லா நடக்க முடியுது. நல்ல கையை செய்ய முடியுதா? வலி இருக்கா? இப்போ வலி இல்ல. வலி இல்ல. ஹalleluya. எங்க வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐ ப்ராப்ளம் இருந்துச்சு. கண்ணு பிரச்சனை. சரி, எப்படி தெரியும்? அதாவது மங்களா தெரியுமா? இங்கனக்குள்ள தான் உட்கார்ந்திருந்தேன். சரி. இந்த கட்டவுட்ல எழுதின எழுத்து கூட தெரியல. இங்க கீழ உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுஜிதா அப்படின்னு இந்த வாலிப தங்கச்சி இங்க தான் வாசல்ல இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கறா. இந்த கட்டவுட்ல இருக்கிற எழுத்து கூட அவளுக்கு தெரியலையா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்ப நல்லா தெளிவா இப்ப நல்லா தெரியுதா? ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறாரா? கொஞ்சம் திரும்பி இந்த எழுத்தெல்லாம் தெரியுதான்னு பாருமா. மேல என்ன எழுதி இருக்கு தெரியுதா? என்ன எழுதி இருக்குது? குமாரன் உங்களை நல்ல மைக்ல சொல்லு பாப்போம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலையாக்குவீர். கைகளை தட்டி இயேசு சுகம் கொடுத்தார். சேர்ல உட்கார்ந்திருந்து பார்த்தபோது கூட தெரியாதத ஆண்டவர் நன்றாக தெளிவான ஒரு பார்வையை இந்த அருமையான பாப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரோட ஆசீர்வாதம். God bless you. உங்க பேர் என்ன? என் பேர் பியூலா. பியூலாமா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருச்சி தான். திருச்சி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் கையில ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் உண்டு. சரி, எவ்வளவு நாளா? அது ஒரு 5-6 வருஷமா உண்டு. சரி. இந்த காலில் வலிக்கும், வீங்கும் கொஞ்சம். சரி. ஆனா ரொம்ப நடக்கும் போதும் வலி இருக்கும். சரி. ஆனா இப்போ எனக்கு அந்த வலி இல்ல. நடந்து பாத்தீங்களா? நடந்து பார்த்தேன். எங்க நடந்தீங்களா? மேடையில் நடந்து பாத்துட்டீங்களா? ஆமா, நடந்து பார்த்தேன். வலி இல்லையா? இப்போ வலி இல்ல. வலி இல்ல. ஹalleluya. யார் சுகம் கொடுத்தது? ஜீசஸ். ஆமென். கர்த்தர் சுகம் கொடுத்தார். நல்ல கைகளை தட்டி இன்னும் ஒரே ஒரு தடவை நடந்து காட்டுங்க பாப்போம். நல்லா நடங்க. இப்போ வலி இருக்கா? இல்ல. இப்போ வலி கொஞ்சம் கூட வலி இல்லையா? நல்ல ஒரு விடுதலை உணர்றீங்களா? ஹalleluya. என் பேர் பெல்சி, நான் திருச்சில இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பொண்ணு வந்து முடியாத பொண்ணு, அதனால எப்ப பார்த்தாலும் காதிலே அடிப்பா. அடிச்சதுல இந்த காதுல எனக்கு ஜவ்வு அறுந்துருச்சு. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது? ஒரு
ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய மகள் கொஞ்சம் முடியாத ஒரு சூழ்நிலைமையில இருக்கிற ஒரு மக, அது எப்ப பார்த்தாலும் இப்படி அடிக்கிறதுனால அவங்களுடைய ஜவ்வு அது என்ன ஆயிடுச்சு? அறுந்து போச்சு. அது கேட்காது எனக்கு, அதனால இந்த சரியா கேட்காது எனக்கு. கொஞ்சம் மைக்க பக்கத்தான் சொல்லு. இப்ப இங்க வந்து பாஸ்டர்ட்ட ஜெபிச்ச பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு இப்ப நல்லா இருக்குது. ஆமென். நல்லா கேட்க முடியுதா? நல்லா கேட்க முடியுது. அந்த காதை அடைச்சிட்டு சொல்லுங்க பாப்போம். உங்க மக பேர் என்னது? உங்க மக பேர் பிரியா. ஹalleluya. ஹalleluya. இயேசு அருமையான சகோதரி வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அறுந்து போன ஜவ்வை கூட ஆண்டவரால ஒன்று சேர்க்க முடியும். நம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருவண்ணாமலையில இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு மாசமாக, ஒரு வருட காலமாக நெஞ்சில 3 அடைப்பு இருந்தது. ஒரு வருஷ காலமாக நெஞ்சிலே 3 அடைப்புகள் இருந்தது. கை தூக்க முடியாது. கை தூக்க முடியாது. ஐயாட்ட ஜெபம் பண்ணதுக்கு சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருக்கார். நல்ல கையை தூக்க முடியுதா? நல்ல அசைக்க எவ்வளவு நல்லா தூக்க முடியுதா? நல்லா நல்லா. ஹalleluya ஹalleluya. இருதயத்துல 3 அடைப்புகள் இருந்ததனால அவரால கையை கூட தூக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஜெப வேளையிலே ஆண்டவர் இந்த அருமையான தகப்பனாரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். ஹalleluya. என்னோட பேர் அனிதா. எந்த ஊரு? இங்க திருச்சி தான். திருச்சி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பைபிள் படிக்கும் போது திடீர்னு அந்த எழுத்து இருட்டாயிடும். பைபிள் படிக்கும் போது வாஞ்சியோடு வேத புத்தகத்தை படிக்கிற போது அவங்களுக்கு அது அப்படியே அந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிருமா? நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ இயேசுவா தானே கும்பிடுற, ஏன் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர்? இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா. ஒரு ஆண்டு காலமாக வேத புத்தகத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த எழுத்தெல்லாம் அப்படியே மறைஞ்சு போற மாதிரி ஒரு பலகீனம் அவருடைய கண்ணுல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? மத்த புக் படிக்கும் போது அப்படி இருக்காது. ரொம்ப வருத்தமா இருக்கும் எனக்கு. நானாவே சொல்லி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப நான் ஐயா கிட்ட சொன்னேன். சரி. அப்ப 1க்கு 2 தடவை ஜெபம் பண்ணாரு. சரி. சொன்னா நீங்க இப்ப படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமென். படிக்க முடியுதா? கொஞ்சம் நல்லா சத்தமா படிச்சு காட்டுங்க பாப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். கடந்த நாட்களில் வேத புத்தகத்தை கூட அவர்களால சரியாக நில்லுங்கம்மா வேத புத்தகத்தை கூட அவங்களால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமையில அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிருக்கலாம். இதை நான் வெளியில கூட யாருக்கிட்டையும் சொல்லாம உள்ளுக்குள்ளவே வேதனைப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த இரவு வெளிப்படையாக எல்லாரும் அறிந்து கொள்ளும் விதமாக கர்த்தர் இந்த அருமையான சகோதரி வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவங்களுடைய வெட்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என் பேர் எந்த ஊர்ல உனக்கு? திருச்சி. என்ன படிக்கிற நீனு? 4th ஸ்டாண்டர்ட். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு கையில வந்து எனக்கு முடியாம இருந்துச்சு. என்ன முடியாது கையில? நான் விழுந்துட்டேன். சரி. அதனால எனக்கு வீங்கி இருந்துச்சு. எனக்கு கையை முடியல, தூக்க கூட முடியல. அதனால எவ்வளவு நாளா தூக்க முடியல? ஒரு மாசம் கழிச்சு தூக்கவே முடியல. ஒரு மாசமாக கீழே விழுந்து அந்த பலகீனத்தினால கையை தூக்க முடியாத அருமையான சின்ன மகள் 4வது தான் படிக்கிறா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு சரியா இருந்துச்சு. எனக்கு இப்ப எல்லாமே தூக்க முடியுது. நல்லா சொல்லு பாப்பா. இப்ப உனக்கு எனக்கு எல்லாம் கையை தூக்க முடியுது. எல்லாமே செய்ய முடியுது. கொஞ்சம் கையை தூக்கி காட்டு பாப்பா. இந்த மைக்கை விட்டுட்டு தூக்கி காட்டு. 2 கை தூக்கி காட்டுங்க. நல்லா தூக்கி காட்டு. ஆமென். மடக்கி காட்டு. மடக்கி நல்லா மடக்கி காட்டு. இப்படி செய்ய முடியுதா? செய்ய முடியுதா? செய்ய முடியும். வலி இருக்கா? வலி இல்ல. வலி இல்ல. கரங்களை தட்டுவோம். இயேசு ஒரு மாதமாக அடிபட்ட அந்த வலியினால அருமையான பிள்ளை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 4வது படிக்கிறா. அவளுக்கு அந்த பலகீனம். இன்னைக்கு ஆண்டவர் அருமையான சின்ன மகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். நட்சத்திர வதனா. எந்த ஊரு? எங்க தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில இருந்து வரேன். யார் உங்களை கூட்டிட்டு வந்தா அந்த கூட்டத்துக்கு? அக்கா தான் கூட்டி வந்தா. அக்கா கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு சுகர், கண்ணு பிரச்சனை, குறுக்கு வேதனை எல்லாம் இப்ப பார்த்த பிறகு சரியாயிட்டு. சரி. ஆண்டவருக்கு தோத்துறோம். என்ன நடந்துச்சு ஜெபம் பண்ணும்போது? ஜெபம் பண்ணும்போது ஒரு பட்டக்குன்னு ஒரு இது இருந்துச்சு. சரி. எவ்வளவு நாளா உங்களுக்கு அந்த குறுக்கு வேதனை இருந்தது? ரொம்ப நாளாவே இருக்கு. ரொம்ப நாள்னா ஒரு வருஷமா? ஒரு வருஷம். ஒரு வருஷம் இருக்குமா? இப்ப குனிய முடியுதா? கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. நல்லா குனிஞ்சு போடுங்க. கீழே தொடுங்க பாப்போம். நல்லா தொடுங்க. ஹalleluya. கரங்களை தட்டுவோம். நன்றாய் கரங்களை தட்டுவோம். அருமையான சகோதரி அவர்கள் கீழே கூட குனிய முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா? ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில அந்த பலகீனத்தை மாற்றி இன்னைக்கு நல்லா குனிந்து எழுவதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ராஜேந்திரன், எந்த ஊர் நீங்க? இங்க மனச்சனூர் பக்கம் சிறுகுடி கிராமம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்சர் ஆத்மால இருந்து
ஆஸ்மாவினால எத்தனை வருஷமா ஆஸ்மாவினால உங்களுக்கு பிரச்சனை? 6 மாசமா வந்து ஆரம்ப ஸ்டார்டிங் என்னெல்லாம் உங்களால முடியாது? முன்னாடி 1 வருஷமா ஒர்க்கே பண்ண முடியல. 1 வருஷமாக வேலை ஆஸ்மா வியாதியினாலே கடந்த 1 ஆண்டுகளாக வேலையே செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்த அருமையான சகோதரன் ராஜேந்திரனுக்கு என்ன நடந்துச்சு? அங்க இருந்து வரப்ப கூட மூச்சு வாங்கி தான் அங்க இருந்து வந்தேன். இந்த கூட்டங்களுக்கு வரும்போது கூட அவர் மூச்சு வாங்கி தான் வந்திருக்கிறாரு. இப்போ அந்த டாக்டர் ரவி சார் ஜெபம் பண்றப்ப உடம்பு சிலுக்கிற மாதிரி இருந்தா அப்படியே குணமாயி ஃப்ரீயா இருக்குன்னு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நன்றாய் கரங்களை தட்டுவோம். 1 ஆண்டாக வேலையே செய்ய முடியாத ஒரு நிலைமையில ஆஸ்மா வியாதியில இருந்த அருமையான சகோதரன் ராஜேந்திரனை ஆண்டவர் இப்போது நல்ல ஃப்ரீயா உணர்றீங்களா? ஃப்ரீயா உணர்றீங்க. எல்லாமே உங்களால செய்ய முடியுமா? உறுதியா செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவிக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்க எங்க இருந்து வரீங்க? கல்பாளையத்துல இருந்து வரேன். என்னாச்சுங்க உங்களுக்கு உடம்புலங்க? வீசிங் ப்ராப்ளம் எனக்கு 13 வருஷமா இருக்கு. ரொம்ப தூரமெல்லாம் என்னால ஓட முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து பாஸ்டர் ஜெபிச்ச உடனே என்னால ஓட முடிஞ்சு. ஆமென். ஓடுனதுக்குரிய மூச்சு வாங்குறது தான் இருக்கு. ஹalleluya. கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பாருங்க இந்த நாளைக்குல எல்லா அந்த மூச்சு திறன்ல கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆமென். ஹalleluya. நடக்க முடியாதவங்க இன்னைக்கு ஓடும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். பேர் சொல்லுங்க. என் பேர் நித்யா. சரி, எந்த ஊர் நீங்க? நான் சீர்காழி. சீர்காழி. இங்க எங்க வந்திருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் மணப்பாறையில காலேஜ் படிக்கிறேன். மணப்பாறையில காலேஜ் படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஆஸ்துமா வருஷமா இருக்கு. 14 வருஷமாக ஆஸ்மா. என்னெல்லாம் பண்ணும் ஆஸ்மா இருந்ததுனால? சிரிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பேசினாலும் எனக்கு இறைச்சிரும், கொஞ்சம் தூரம் நடந்தாலும் இறைச்சிரும். நான் அப்படியே நின்னுடுவேன். நின்று கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். இந்த அருமையான சகோதரினால சிரிக்க கூட முடியாதா பாருங்க. அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நடந்தப்பே எப்போதும் கொஞ்சம் தூரம் நடந்தா இறைச்சி நின்னுடுவேன். கொஞ்சம் தூரம் நடந்து நிற்பேன். எனக்கு இறைக்க கூட இல்ல. ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்த தேவன். ஹalleluya. ஆமென். 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல. நல்லா சிரிக்க முடியுமா உங்களுக்கு? நல்லா சிரிச்சு காட்டுங்க பாப்போம். இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. வசந்தகுமாரி அம்மா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பெருவநல்லூர். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? காது ரொம்ப நாளா கேட்காம இருக்கு. எத்தனை வருஷமா? அது 10 வருஷத்துக்கு மேல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இவர்களுடைய வலது காது கேட்காத நிலைமையில இருந்தது. இன்னைக்கு ஜெப வேளையில என்ன நடந்தது? நல்லா கேக்குது. இப்ப நல்லா கேக்குதா? இந்த காதை அடைச்சிட்டு பேசினா நல்லா கேக்குமா? நாங்க பேசுறது கேக்குதா? என்ன உங்க பேர் சொல்லுங்க? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? நாங்க கேக்குற கேள்விக்கு அவர்களால சரியாக பதில் சொல்ல முடிகிறது. இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. ஆமென். என் பேரு மேரி சரோஜாப்பா. எந்த ஊர் நீங்க? நான் புனவாசல். என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு 2013ல. சரி. அப்போ வந்து அவருக்கு டிஃபன் வாங்கிட்டு குறுக்க வரும்போது ஒரு வண்டி வந்து ஆன் பார்ல இடிச்சு என்ன கீழே தள்ளி விட்டுருச்சு. சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? 2013. 2013ல. அப்பையில இருந்து வலி ஏற்படும் போதெல்லாம் ஆண்டவரை ஜெபிச்சுக்குவேன். இருதயத்துல அப்பையில இருந்தே வலி இருக்கும். எங்க வலி இருக்கும்? விலா பக்கம் முழுவதும் உங்களுக்கு வலி இருக்கும். சரி, இப்போ என்ன நடந்துச்சு? இப்ப ஃப்ரீயா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? 2013ஆம் ஆண்டு ஒரு சிறிய விபத்து காரணமாக அவர்களுடைய மேல வண்டி இடிச்சதுனால அவர்களால எந்த விதமான காரியங்களை சொல்ல முடியாதபடிக்கு அடிக்கடி பலகீனத்துல இருந்த இந்த அருமையான தாயை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். இப்போ உங்களுக்கு விலகி இருக்கா? வலி இருக்கா? இப்போ இல்ல, வலி இல்ல. பூரணமா சுகமாயிடுச்சா? யார் சுகத்தை கொடுத்தது? ஆண்டவர். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் கைகளை கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹalleluya. வாங்க தாயே. ஜீசஸ். ஹalleluya. பேருமா? பேரின்பம். பேரின்பம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? காது 2 காதுமே ஒரு 10 வருஷமா காது கேட்கல. சரிம்மா. முத கேட்டுட்டு இருந்துச்சு. சரிங்க. சீல் வரும். சரிங்க. அதனால காது கேட்கல. மிஷின் வச்சாதான் கேட்கும். சரிம்மா. ஆனா இப்போ நான் செய்தியெல்லாம் மிஷின் வச்சு தான் கேட்டேன். சரிங்க. இப்போ ஐயா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சோத்த பாருங்க. கர்த்தர் ஜெபத்திலே கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி. மிஷின் எங்கம்மா? மிஷின் எங்க? மிஷின் எங்கம்மா? அந்த எங்க மகன்கிட்ட கொடுத்துட்டேன். பாருங்க, கர்த்தர் வரும்போது அவங்க மிஷினோடு வந்தாங்க. இன்னைக்கு மிஷின் இல்லாம கர்த்தர் காது கேட்க செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆரோக்கிய மேரி அம்மா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்? கருமண்டபம். கருமண்டபத்துல இருந்து எவ்வளவு நாட்களா உங்களுக்கு காது கேட்காது? எனக்கு 15 வருஷத்துக்கு மேல காது. எந்த காது கேட்கல? நல்ல கையில தட்டி இருந்தது. அது இப்போ காசு
15 ஆண்டுகளாக இந்த அருமையான தாயாருடைய வாழ்க்கையில இந்த காதுல கேட்காத ஒரு நிலைமையில இருந்தாங்க, இடது காது. இன்றைக்கு ஜெபம் பண்ண இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த அருமையான தாயாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஐஸ்வர்யா, எங்க இருந்து வரீங்க? அரியலூர்ல இருந்து வரேன். சரிங்க, என்ன ப்ராப்ளம்ங்க? எனக்கு வந்து கண்ணு வந்து சரியா தெரியாது. இப்போ கண்ணு வந்து நல்லா தெரியுது. எவ்வளவு நாளுங்க? அது ஒரு 4-5 வருஷமா. ஓகே. காதும் வந்து சரியா கேட்காது. சரிங்க. இப்போ வந்து நல்லா கேக்குது. அடுத்து கழுத்து வலி இருந்தது, கழுத்து வலியும் இப்போ குணமாயிடுச்சு. கர்த்தர் பாருங்க அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தங்கம். எங்க இருந்து வரீங்கம்மா? ராமச்சந்திர நகர், திருச்சி தான். என்ன பிரச்சனை? எனக்கு 2 கண்ணுமே ஆபரேஷன் ஆயிருந்துச்சு. முத கண்ணு எவ்வளவு ஆபரேஷன் நாளுக்கு முன்னாடி ஆபரேஷன்? நான் 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு கண்ணு ஆபரேஷன், இப்பொழுது ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணியிருந்தேன். சரி. ஆனா 2 கண்ணுமே வலினா வலி தாங்க முடியாது. ஆனா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட அந்த வலி தான் இருந்தது. இந்த வலி எவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்துச்சு? அதாவது அந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்தே அந்த கண்ணு வலிச்சிட்டே இருந்தது. இப்பதான் பண்ணிருந்தேன், ஒரு 4 மாசம் தான் ஆகுது. இந்த கண்ணு 12 நாள்ல இருந்து 2 கண்ணு சேர்ந்து வலிச்சிட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவா இருந்தது. அதனால எப்படி ஜெபிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் எல்லாரும் போறாங்க விடுறாங்க, நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த நேரத்துல ஐயா ஜெபிச்ச நேரத்துல எனக்கு 2 கண்ணு வலி எங்க போச்சுன்னே தெரியல. ஆபரேஷன் பண்ணதுனால இருந்த அந்த வலி வேதனை அடிக்கடி இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அருமையான தாயினுடைய வாழ்க்கையில ஒரு பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெய விக்டோரியா மேரி. எங்க இருந்து வரீங்க? நான் பொன்மலைப்பட்டியில இருந்து ஓகே. வரேன். என்ன பண்ணுது? எனக்கு வந்து ரொம்ப நேரம் நிமிர்ந்து நிக்க முடியாது. எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு இது? சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்து. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இப்போ வந்து 16 இயர்ஸ். இப்படி வாமா, கொஞ்சம் முன்னாடி வாமா. பார்த்து சொல்லு பாப்போம். சரி, நீ என்ன படிக்கிறியா? ஆமா, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11வது. என்னெல்லாம் உனக்கு முன்னாடி செய்ய முடியாது? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வந்து நிமிர்ந்து நிக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேல 11வது படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை அவ சொல்றா, 5 நிமிஷத்துக்கு மேல என்னால நிக்க முடியாத ஒரு பலகீனத்துல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இப்போ வந்து பிறவியிலிருந்தே அவளுக்கு அந்த பலகீனம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. தொட்டாலே வலி எடுக்கும், ஆனா இப்போ ஒரு இது இல்ல. தொட்டாலே வலி இருக்குமா? இப்ப நல்லா தொட்டு பாரு, நல்லா தொட்டு பாரு, நல்லா அமுக்கி பாரு. வலி இருக்கா? இல்ல. நல்லா அமுக்கி பாரு. இல்ல, வலி இல்ல. ஆமென். இயேசு சுகம் கொடுத்தார். பிறவியிலிருந்தே அருமையான மகளுக்கு 5 நிமிஷம் கூட நிக்க முடியாத ஒரு நிலைமையில எவ்வளவு நேரமா இங்க நின்னுகிட்டு இருக்கிற? ரொம்ப நேரமா இங்க நின்னுகிட்டு இருக்கிறா. கொஞ்சம் குதிச்சு பார்க்க முடியுமா? கொஞ்சம் குதிச்சு பாரு பாப்போம். நல்லா குதிச்சு பாரு. ஆமென். தொட்டாலே வலிக்கும். கொஞ்சம் நடந்து பாரு பாப்போம். மைக்க கொடுத்து நடந்துதியா? கொஞ்சம் நடந்து பாரு பாப்போம். நல்லா நடங்க, கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் வேகமா நடந்து பாரு. அப்படியே வாங்க, ஓடியாங்க, ஓடியாங்க, ஓடி வா பாப்போம். ஓடியாங்க, ஓடி வா, நல்லா ஓடி வா. ஆமென், 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 ஆமென். ஓடி வா, நல்லா ஓடி வா. இயேசு சுகம் கொடுத்தார். ஓடி வா பாப்போம். ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். உன்னை யார் சுகப்படுத்தினாமா? ஏசப்பா சுகப்படுத்தி இருக்கிறார். உங்க பேர் சொல்லுங்க. பேர் அருள்மேரி. எங்க இருந்து வர்றீங்க? லால்குடி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது கால் வலி, 1 வருஷமாவே கால் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. கால் வலி? எந்த கால்? நடக்க முடியாது. சரி. ரொம்ப வலி, அப்படியே வீங்கி போயிருக்கும். சரி. டாக்டர்ஸுங்களும் எவ்வளோ டாக்டர்ஸுங்களாம் பார்த்தாச்சு, எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டு எவ்வளோ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன், ஒண்ணுமே சுகம் கிடைக்கல. சரி. அப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணோன்னே அந்த சாத்தாலாம் முறிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆமென். நீ சுகம் உங்களுக்கு உண்டு, இனிமே விடுதலை உண்டுன்னு சொல்லி சொன்னாரு. பெரிய சந்தோஷம். ஆண்டவராகிய தகப்பனாகிய ஆண்டவராகிய நடந்து பாத்தீங்களா? நடந்து பாருங்க, நடங்க பாப்போம். நடங்க, நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நடந்து காட்டுங்க. இயேசு உங்களுக்கு என்ன எப்படி சுகப்படுத்திருக்கிறாரு சொல்லி. வாங்க, முன்னாடி இப்படி வாங்கம்மா. திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, 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 வாங்க. ஹல்லேலூயா. அவங்க கையில மைக் கொடுங்க. ஜெபம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டதுன்னு உணர்ந்தீங்களா? பரிபூரண சுகம் கிடைக்கும். பரிபூரண சுகத்தை. எப்போதுமே கால் பலகீனத்தோடு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். God bless you. அருமையான அம்மா, உங்க பேரு பிரேமாவா? 3 காதே கேட்காது. அந்த பாருங்க, காது கேட்கக்கூடிய கருவி வச்சிருந்துருக்கிறாங்க. இங்கே மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருவியை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா ஜெபம் பண்ணதுக்கு பிறகு இந்த கருவியை எடுத்துட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, என் காதில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு. நான் சத்தம் இல்லாமல் மெதுவாக உங்கள் காலத்தில் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். பேர் கத்தர் பாருங்க, கருவியை காதனுடைய கருவி இல்லாமல் கத்தர் நல்ல காது கேட்க தேவன் உதவி செய்திருக்கிறார். எங்கிருந்து வரீங்க? மஞ்சள் கொலையிலேருந்து. என்ன செஞ்சது உங்களுக்கு? 3 வருஷத்துக்கு முன்னாடி
சரி 3 வருஷத்துக்கு முன்னாடி விபத்துக்குள்ள ஆயிட்டீங்க. காலு ஸ்டடியா வைக்கவே முடியாது. சரி, நல்லா வந்தீங்க. ஹalleluya, ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 3 வருஷம் ஆக்சிடென்ட்ல ஆகி வலியோடு இருந்தவரு காலை மூவ் பண்ணவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஜெப நேரத்துல கர்த்தருடைய கால்களை சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி. என்ன செஞ்சது? ரொம்ப ஒரு 7 மாசமா நெஞ்சு வலிச்சிட்டு. 7 மாசமா நெஞ்சு வலி உங்களுக்கு? இடுப்பு வலி ஒரு 4 வருஷமா இருக்கு. இடுப்பு வலி இருந்துகிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணோம்னா அந்த வலி எங்க போனுச்சுனே தெரியல. சுத்தமா பெயினே இல்ல. இப்போ ஜெபம் பண்ணோம், இடுப்புல வலி இல்ல, நெஞ்சில வலி இல்ல. 4 வருஷமா இருந்த வலி இல்ல. கையை தூக்கி ஆண்டவருக்கு நல்ல சொல்லுங்க பாப்போம். பாருங்க, 4 வருஷமா இடுப்புல இருந்த வலி ஜெபம் பண்ண இந்த நிமிஷத்துல கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா. ஊர் அலிவலம். உங்க பேர்? செல்வராஜ். செல்வராஜ், என்னங்க பிரச்சனை? 3 வருஷமா அந்த கழுத்துல இருந்து கால் முழங்கால் வலி இருந்தது. கழுத்துல இருந்து முழங்கால் வரைக்கும் வலி இருந்துச்சு. சரி, இப்ப ஐயா ஜெபம் பண்ணாங்க. சரி, எனக்கு வலி பரிபூரண சுகமா இருக்கு. பரிபூர்ணமா சுகமா இருக்கு. இப்ப இல்ல, சுத்தமா இல்ல, கழுத்துல இருந்து முழங்கால் வரைக்கும் இல்ல. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். பாருங்க, கர்த்தர் நல்லவர், பூரண சுகத்தை கொடுத்துட்டாருன்னு அவரே சொல்றாரு. ஆமென். என்ன உங்களுக்கு என்னமா பிரச்சனை இருந்துச்சு? 8 மாசமா கர்ப்ப வியாதி, மூளை வியாதி எனக்கு தாங்கவே முடியல. மூளை வியாதி தாங்கவே முடியல. சரி, இப்ப பாஸ்டர் அப்பா ஜெபம் பண்ணாங்க, எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். மூளை வலியினால, மூளை வியாதியினால பிரச்சனை இருந்த அருமையான தாயை கர்த்தர் ஜெப நேரத்துல தொட்டு சுகப்படுத்திட்டாரு. ஆமா, மூளை வியாதி இருந்த அந்த வலி இருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பாருங்க, அந்த வலி இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். என் பேர் தானியல் ஜெயக்குமார், ஊர் அந்தனாபேட்டை. எனக்கு ரொம்ப காது கேட்காது. காது கேட்காதா? எந்த காது? இந்த காதுல ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 20 நாள் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. காது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த காதில் உள்ள ஓட்டையை அடைக்காதான். ஆனால் காது உனக்கு கேட்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் ஜெபத்தில் காது கேட்கும்படி தேவன் கிருபை செய்ய. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காது கேட்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவங்க ஜெபத்தினால காது கேட்குதுங்கிறாரு. கர்த்தர் மகிமையான அற்புதத்தை செய்திருக்கிறார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பேர் மாசலாமணி, என் ஊர் செல்லூர். எனக்கு ஒரு 5 வருஷமா எனக்கு வயிற்றுல ஒரு பிரச்சனை இருந்துட்டு எனக்கு வீட்டில் சொல்லவே இல்லை. நானா முடியாது சரி பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஆனால் பண்ண முடியல. எனக்கு நான் போயிருந்தேனாங்க, உலகத்துக்கு போயிருந்தேன், ஆஸ்பத்திரி போயிருந்தாலும் பெரிய பெரிய சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் சொல்லாதனால நான் ஜெவனோட கிருபையால தான் சரியாகணும் இருந்திருந்தேன். இன்னைக்கு ஜெவத்தின் மூலிமா சரியாகிவிட்டது. ஓடி சேர்த்து ஜெவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். சந்திரமோகன். உங்களுக்கு என்ன செஞ்சது? எனக்கு தலையில் இரத்த குழாய் அடைப்பு இருந்தது. அதனால் 2 கை காலும் எங்கே காலை வைக்கிறோம்னே தெரியாது. சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சுத்தமாக நல்லா கால் மடக்க முடியுது, நல்லா எல்லாமே செய்ய முடியுது. வயிற்று வலி 8 வருஷமாக இருந்தது, வெளுத்திக்கும். இப்போ அதில் ஒரு வலி கூட இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பேர் பூங்கொடி, எனக்கு கும்பகோணம். என் கால்லாம் 5 மாசமா அப்படியே ஊசி குத்துறாப்புல சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலாம் போகல. ஏசப்பா நீ வச்சாலும் நீ தான், நீ எடுத்தாலும் நீ தான், நான் எங்கேயும் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஜெப வேலையில் இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எனக்கு சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. என் பேரு காந்தி மேரி. 10 வருஷமா கட்டி இருந்துச்சு வயிற்றுல. இப்ப சரியாயிட்டு. இப்ப நல்லா இருக்கா? வயிறு சுகமா இருக்கா? நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காதும் கேக்குது. காதும் கேக்குது. நல்ல கையை தட்டி பாருங்க. வயசான காலத்துல பாருங்க எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாருன்னு சொல்லி. தம்பி வாடா, சிங்கக்குட்டி. உன் பேர் என்ன தங்கம்? ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன். எங்க இருந்து வரீங்க? வடாச்சேரி. எங்க? வடாச்சேரி. வடாச்சேரி. சரி, உனக்கு என்ன பண்ணுச்சு? வீசிங் ட்ரபிள். இப்ப என்ன நினைச்சு ஜோமோனுக்குள்ள? இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, சத்தமா அல்லேலூயா சொல்லு. பாருங்க, அவனுக்கு சந்தோஷம் வேற, சிரிப்பு வேற. 8 மாசமா இருந்தது. வாங்க, வீசிங் ட்ரபிள் 8 மாசமா இருந்துச்சு. 8 மாசமா இருந்தது. இப்போ ஒரு வாட்டி இருமுனா. 6 மணி போல இரும்பிட்டு தான் இருந்தான். சரி சரி. ஜெபம் பண்ண நேரத்துக்கு அப்புறம் அதுல இருந்து இருமல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. சரி, கருப்பூர்ல இருந்து வரான். 3 வருஷமா அந்த கழுத்து வலி, மூட்டை தூக்குறான். கழுத்துல மூட்டை தூக்குறதுனால வலி. சரி, எலும்பு தேய்மான்னு சொன்னாங்க. சரி, இப்போ ஜெபம் பண்ணாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கு. கழுத்தெல்லாம் வலி. கையை திருப்புங்க, கழுத்தை நல்லா திருப்புங்க, நல்லா ஆட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கர்த்தர் பாருங்க, கழுத்து வலி வலியே இல்லப்பா. வலினா தாங்க முடியாத வலி, அவருக்கு திருப்பவே முடியாதான். அந்த வலிக்காக இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண உடனே
பாருங்க, கத்தர் எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. கழுத்துல இருந்த வலியை கத்தர் நீக்கி போட்டதுக்காய் நல்ல கையை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி நல்ல கத்தருக்கு ஆமே. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருநாவுக்கரசு. எந்த ஊரு? வேதாரண்ய. என்ன செஞ்சது உங்களுக்கு? மேல ஒட்டடை கூட்டன்னு கீழே விழுந்துட்டேன். சரி, கீழே விழுந்ததுனால கை அடிபட்டு கை திருப்ப முடியாம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி தட்டி பார்த்தேன், வலி இருந்து. இப்ப ஜெபம் பண்ணி பார்த்தேன், வலி இல்ல, கையை திருப்ப முடியல. இந்த ஜெபத்துக்கு பிறகு பாருங்க, கத்தர் பரிபூர்ண சுகத்தை இவருக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த பிரதருக்கு 4 வருஷமா அல்சர் ப்ராப்ளமா இருந்துச்சான். இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. இந்த இப்ப ஜெபிக்கும் பொழுது பாருங்க, கத்தர் அவருக்கு பரிபூர்ண விடுதலை தந்து இந்த அல்சர் ப்ராப்ளத்திலிருந்தும் நெஞ்சு வலியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவருக்கு தந்திருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கழுத்துல பின்னாடி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், வலி தாங்க முடியல. டாக்டர் கிட்ட போனதுக்கு நாகப்பட்டினத்தை எழுதி கொடுத்து நீங்கள் ஆப்ரேஷன் போய் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. நான் டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஜெபத்துக்கு வந்தேன். இங்கே வந்து எனக்கு கழுத்து வலி, இந்த கட்டி வலியெல்லாம் ஏசப்பா எடுத்து போட்டார். எடுத்து போட்டு தேவனுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துறேன். நாகவல்லி ஊர் பனையூர். எனக்கு கேன்சர் கட்டி இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. 80,000 பணம் கேட்டாங்க. எங்ககிட்ட பணம் இல்லை. நான் 3 மாசமா சர்ச்சைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். வயிறு வலி கொஞ்சம் மாதிரியா இருக்கு. பாருங்க, இவங்களுக்கு கேன்சர் 3 மாசமா இருந்துச்சா. டிஎம்சி ஹாஸ்பிட்டல்லாம் போய் தங்கி இருந்திருக்கிறாங்க. 80,000 ரூபாய் பணம் கேட்டாங்களாம் ஆப்ரேஷன் பண்ண. பயங்கர பெயினா இருக்குமா. தொடர்ந்து சபைக்கு வராங்க. இந்த இப்போ ஐயா ஜெபம் பண்ணதுக்கு பிறகு அந்த வலியிலிருந்து, அந்த கேன்சர் கட்டி வலியிலிருந்து கத்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கத்தர் இவர்களுக்கு பரிபூர்ண சுகம் தந்த தேவனுக்கு எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.